ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசுப்பா நமக்கு தருகிற வார்த்தை எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதீங்க. தைரியமாக இருங்க. அதனால் நான் தைரியம் கொண்டு நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சகாயர், நீங்கள் பயப்படாதீங்க. மனுஷர்கள் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே இந்த வேலையில் பயந்து போயிருக்கிற நீங்கள் உங்களை கர்த்தருக்குள் தைரியப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. நீங்கள் பயப்படாதீங்க. எந்த மனுஷனை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களோ அந்த மனுஷர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி கர்த்தர் காப்பார். அதனாலே நான் தைரியம் கொண்டு. எதனால? அதற்கு முந்தின வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. உங்களை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உங்களை அவர் கைவிடவும் மாட்டார் என்று அவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். ஆமேன். அதனால நீங்க என்ன செய்யுங்க? தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. மனுஷர்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. தைரியமாக இருங்க. இன்றைக்கு இந்த தைரியத்தை இன்னைக்கு அநேகர் இழந்துடுறாங்க. எதனால் இழக்கிறாங்கன்னா, அதே வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 5வது வசனத்தில், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்றைக்கு அநேகருக்கு கையில் பணம் இல்லைனாலே என்ன செய்யுது? இந்த தைரியம் எல்லாம் இழந்துடுறாங்க. அதை விட மேலானவர் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் இல்லாதபடி, ஏன்னா பணம் எல்லாத்துக்கும் தேவைதான். அதனால இன்றைக்கு அநேகருக்கு தேவை வரும்போது அந்த தேவையை சந்திப்பதற்கான அந்த பணம் இல்லாத போது அவங்க பயந்து போயிடறாங்க. ஐயோ, இந்த மனுஷன் வருவானே, இவனுக்கு நான் இந்த காசை கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பயப்படுகிறோம். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாம். இப்போ கர்த்தர் உங்களுக்கு கூட இருக்கும்போது நீங்கள் தைரியமாக இருங்க. அவர் உங்களுக்கு சகாயர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி அந்த பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும். எனக்கு ஏசப்பன்றிக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு போதும். அதை வைத்து என் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அவர் கொஞ்சத்தை அதிகமாக்குகிற தேவன். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் என்ன செய்தார்? 5000 பேருக்கும் அதிகமான புருஷர்கள் சாப்பிட்டு மீதியை 12 கூடையை நிறைய எடுத்தாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஒரு குறைவும் இல்லாதபடி அவர்களை போஷித்தவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பருப்பு அரிசியெல்லாம் கொண்டுட்டு போய் சமைச்சு சாப்பிடலை. கர்த்தர் தான் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை போஷித்து நடத்தினார். அவங்க தேவைக்கு, அவங்க வயிறை நிறையும்படி கர்த்தர் தான் அவங்களை போஷித்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தாகவே உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க? இருங்க. நீங்கள் தைரியமாக இருங்க. தைரியத்தை இழந்து விடாதீங்க. இந்த வசனத்தை நம்ம வேற ஒரு இதில் சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையை பண ஆசையிலிருந்து விடுவித்து உங்களிடம் உள்ளதை வைத்து திருப்தியாக இருங்கள். ஏனென்றால் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்ம வாழ்க்கையை பண ஆசையிலிருந்து என்ன செய்யணும்? விடுவிச்சிடணும். இன்னைக்கு பண ஆசையில் இன்னைக்கு அநேகர் விழுகிறதுனால தான் வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீங்கிற்கும் வேர் தான். அதுதான் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் ஒரு வேறா அடித்தளமாய் அது அமைகிறதாகவே, எல்லா தீங்குக்கும் அதுதான் வழிவகுக்கிறதாகவே. பண ஆசையை உங்கள் வாழ்க்கையை விட்டு பண ஆசையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை விடுவித்துருங்க. எனக்கு போதும், அன்னன்னைக்கு தேவையை அவர் என்ன செய்வார்? தருவார். நீதிமொழிகளில் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எப்படி அதில் எழுதப்பட்டிருக்கிறோன்னா, எனக்கு அன்னன்னைக்குள்ளதை தாங்க, எனக்கு அதிக ஐஸ்வர்யத்தை தருதுனால நான் உண்மை மறுதளிச்சிடக்கூடாது, அதே போல் எனக்கு தேவை இல்லாததுனால நான் திருடி உங்களுடைய நாமத்தை நான் வீணில் வணங்கிடக்கூடாது, அதனால எனக்கு அன்றன்றுள்ள படி எனக்கு அளந்து தாங்க என்று சொல்லி. இன்றைக்கி அநேகர் பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷமும் நிம்மதியும் கூட அந்த மனிதர்களுக்கு இல்லாதபடி தான் இன்றைக்கு இருக்குது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திற்கு போவது எப்படி இருக்கான்? ஒட்டகம் கூட ஊசி காதில் போயிருமான, ஐஸ்வர்யவான் போக முடியாதான். ஆனால் இன்றைக்கு நம்மை கர்த்தர் அன்றன்றைக்கு தேவையை தந்து நம்மை அழகாய் போஷித்து நடத்துகிறார். நாம் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆகவே எந்த ஒரு உங்களை கெடுக்கிற காரியங்களுக்கு உங்களை விட்டுவிடாதபடி பண ஆசை எல்லா தீங்கிற்கும் வேறு அதையெல்லாம் எடுத்து போட்டு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாகவே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள தேவை உங்களுக்கு இல்லையா? நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர்
கர்த்தரிடத்தில் தைரியமாயிருங்க. அவர் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளராகவே. தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தையின்படி நம்ம ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் ஜெபிக்கலாம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நீர் என்னை விட்டு விலகவும் மாட்டேன், என்னை கைவிடவும் மாட்டீர் என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையினால் உண்டான ஆசீர்வாதத்தை அப்படியே கொடுங்க இசப்பா. தேவைக்கு இல்லாதபடி அலைந்து தெரியாதபடி தேவைகளை அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. மனுஷர்களுக்கு பயப்படும் பயத்தை எடுத்து போடுங்க அப்பா. சில காரியத்தில் கடன்பட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு மனுஷர்களுக்கு பயந்து போயிருக்கலாம் இசுவே. நீர் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து பிள்ளைகளை தைரியப்படுத்தும். கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற வார்த்தையின்படி எல்லா பிள்ளைகளை அழுத்துகிற எல்லா கடன்பாரங்கள், எல்லா நோயின் கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை விட்டு நீர் விலகாதபடி, கைவிடாதபடி கூட இருந்து கரம் பிடித்து நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.